இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்கள் செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளோ பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா நாங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சிறப்பாக இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க. இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்கள் செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளோ பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா நாங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சிறப்பாக இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க. இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்கள் செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளோ பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா நாங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சிறப்பாக இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க. இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்கள் செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளோ பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா நாங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துட்டு இருக்கோம். சிறப்பாக நிவாரண பணி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை விரைவில் திரும்பும். மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை, அரசு முழு கவனத்துடன் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். நீங்க தொடர்ச்சியா பல இடங்கள்ல மக்களை சந்திச்சுட்டு வர்றீங்க. மக்கள் ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க மக்கள்? பணிகள் சிறப்பாக இருக்கு. நிவாரண பணிகள் நல்லா ஈடுபட்டிருக்கீங்க. இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரிய பாதிப்பு உங்கள் செய்தியாளர் சந்திப்பு நான் கேட்டேன். சிறப்புத்துறை அமைச்சர்கள்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சரின் செய்தி என்னவா இருக்கு? விரைவில் அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும். அதை தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எங்களுடைய அமைச்சர்களும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இவ்வளோ பெரிய மழை பாதிப்பை எதிர்பார்த்ததா? எங்களை அரசு எதிர்பார்த்ததா நாங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துட்டு இருக்கோம்.